ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தூங்கவில்லை நான் இது போலே இருந்த நிலை என் உயிரே. உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கரைகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது பாவம், நீ சிரிச்சாலே அது பாவம், பசிக்காதே ஒரு பாவம் என் உயிரே. நீரச் சொன்னாலே அது பாவம், அது கேட்டாலே அது பாவம், நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் போதுமே. சரஜம் 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 சரஜம். பிரபு, என்ன வர சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? இன்னைக்கு தான் புதுசா பாக்குறீங்களா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் என்னை குறுன்னு பாக்குறதே தான் உங்களுக்கு வேலை. கேட்டா என் பொண்டாட்டி அழகா இருக்கா, என் லவர் அழகா இருக்கான்னு சொல்லுவீங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் என் தேவதை அழகுதான். பாரு, மாடல் ட்ரெஸ்ஸில் கூட எவ்வளோ அழகாக இருக்கு என் தேவதை. சொல்லு, 1000 கண்ணு வேணும் என் தேவதையை பார்க்கறதுக்கு. நான் சும்மாலாம் வர சொல்லலை, சரியா? இன்னைக்கு என் தங்கச்சி என்ன பண்ணிட்டா அப்படின்னா, நேற்று அம்மா வந்து பேசிகிட்டு இருக்கும் போது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உங்ககிட்ட பேசுறியா என்னன்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைம்மா, நான் அந்த பொண்ணுட்டெலாம் பேசுறதில்ல, பார்த்துட்டு வந்ததோட சரி, நான் எதுவும் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் என் தங்கச்சி அந்த டைம் பார்த்து வந்துட்டு, டேய் நீ அன்னைக்கு பேசிகிட்டு இருந்ததானே, ஒழுங்காக இரு, இல்லைன்னா நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன், நான் சொல்லக்கூடாதுன்னா என்னை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டா. இன்னைக்கு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகணும், அதான் நீயும் வரியான்னு கேட்கலான்னு உன்னை வர சொன்னேன். கடவுளே, ஏன் பிரபு நீங்க ஏன் போய் சொன்னீங்க ஆன்ட்டி கிட்ட? நீங்க சொல்லிட வேண்டியதானே, மா நான் அப்பப்போ பேசுவேன், இல்லை எங்கேயாவது பாம்பேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட வேண்டியதானே? ஏன் போய் சொல்றீங்க? எங்கேயாவது நம்ம வெளியில பார்த்துட்டாங்க அப்படின்னா, நம்ம பையன் நமக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்து பேசிட்டு இவ்வளோ போய் சொல்றான்னு சொல்லிட்டு ஆன்ட்டி தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க? அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து என் பையன் அந்த மாதிரிலாம் இல்லை, என் பையன் ரொம்ப தங்கமான பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை என்னை எப்படி உடைக்க சொல்கிற சொல்லு? அதனால தான் சரின்னு சொல்லிட்டு, சும்மா நம்ம என்ன பார்த்துக்காமையாக இருக்கோம், சின்ன பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டேன். அது அவளுக்கு தெரிஞ்சு அவள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா தெரியுமா என் தங்கச்சிக்காரி? இந்த அண்ணன் தங்கச்சி எல்லாருமே அப்படிதான் தெரியுமா? அண்ணனுக்கு தங்கச்சி லவ் பண்றது தெரிஞ்சாலும் அப்படிதான், தங்கச்சிக்கு அண்ணன் லவ் பண்றது தெரிஞ்சாலும் அப்படிதான். பிளாக்மெயில், செல்ல பிளாக்மெயில், இதெல்லாம் போய் நீங்க பெருசா எடுத்துட்டு இருக்கீங்க. ஷாப்பிங் தானே, கூட்டிட்டு போயிட்டு வாங்க. எனக்கு கரெக்டா சொல்ல முடியாது பிரபு, வேலை எப்படி இருக்கு என்னன்னு வேற தெரியல. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது செல்லம், நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், சரியா? நான் போகிறேன் அப்படின்னா உனக்கு தான் வாங்கி தருவேன், ஏதாவது ஆசைப்படுவேன், பண்ணலாம்ல. அவளும் வராதான், என் தங்கச்சி வரா, மெயினாக அவள் தான் வரா. அவள் வரனாலும் நீ வரது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மாவாக இருந்தால் கூட ஏதாவது கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் முழிக்கலாம். என் தங்கச்சி தானே வரா, அவள் ஒன்றும் சொல்ல மாட்டா. அதெல்லாம் நான் யோசிக்கல. கொஞ்சம் ஆஃபீஸ்ல வேலை இருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா காலையில இங்க வந்து உட்காந்துருக்கேன். ஏன் உங்களுக்கு ஆஃபீஸ் இல்லையா இன்னைக்கு? அச்சுச்சோ, ஆஃபீஸ் இல்லாமலாம் இல்லை, ஆஃபீஸ் போகணும். சிவா இன்னைக்கு ஆஃபீஸ் வந்துடுவான், கணக்கெல்லாம் கொஞ்சம் அவங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய வேலை இருக்குது. ஆஃபீஸ் இல்லாமலாம் இல்லை, போகணும். இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு பொண்ணை வர சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு வரேன்னு சொல்லியிருக்கு. பார்த்துட்டு எப்படி சர்டிஃபிகேட்லாம் என்ன இதில் இருக்குன்னு பார்த்துட்டு வேலைக்கு சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதான்னு சொல்லி பார்க்கணும். சிவாக்கிட்டையும் கேட்கணும். ஏன் பிரபு நீங்களே முடிவெடுக்க மாட்டீங்களா? அவரும் நீங்களும் ரொம்ப சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்டா என்ன? ஆமாம், ஸ்கூல் படிக்கும் போதே இருந்த ஃப்ரெண்டு. நானும் கஷ்டப்பட்ட வீடு தான், அவனும் கஷ்டப்பட்ட வீடு தான். அவனுக்கு ஒரு அளவுக்கு என்ன சொல்கிறது, அவனோட திறமையால் அவன் வந்து முன்னேறிட்டான். நானும் அதை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் என்னால் அதை வந்து சரி பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னை அவன் கூடயே வச்சுக்கிட்டான். அவன் கூட வச்சிருக்கனால தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன். ஓகே ஓகே. அப்புறம் ரம்யா, அம்மா வந்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அத்தையா? அத்தை இதுக்கு எனக்கு கால் பண்றேன்னு சொன்னாங்க? அது ஒன்றும் இல்லை, இன்னும் 4 நாளில் நிச்சயதார்த்தம் வருதுல்ல, அதுக்கு சாரீ ஏதோ ஜுவல்லரி அதெல்லாம் எடுக்கணுமா, அதுக்கோசரம் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னு எனக்கு தெரியல, எப்போ பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு வேற போனேன், என்னை லீவு போடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எப்படியும் கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நாளைக்கு போகிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நீ எதுக்கும் ஆஃபீஸில் லீவு போடுறதா இருந்தால் போட்டு வச்சுக்கோ. அப்படியா?
சரி ஓகே, அப்போ நான் இன்னைக்கு ஷாப்பிங் வருது, நான் வராமல் வேணா இருந்துடவா? அப்புறம் நீங்கள் வேறு இப்படி சொல்கிறீங்க, அதுக்கு வேறு நான் லீவு போடணும், என்ன பண்ணுறது? அதெல்லாம் முடியாது. நீ என் கூட வந்து தான் ஆகணும். என்ன என் கூட வரமாட்டியா நீ? ஆ, நீ வரல அப்படின்னு வச்சுக்கோ, கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவேன். சி, காலையிலே ரொமான்ஸா? நீங்கள் சரியான ஆளுதான். ரம்யா குட்டி, ரொமான்ஸ் பண்ணாமல் இந்த உலகமே இயங்காது சரியா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓ, சரி சரி சரி. உண்மையிலே தான் சொல்கிறேன். எனக்கெல்லாம் வந்துட்டு இப்போ தான் நான் ரொமான்ஸ் பண்ணுறேன்னு நினைக்காத. நான்லாம் வந்துட்டு சாகர வரையிலுமே ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். சும்மா இருங்க பிரபு, நல்ல நாளில் அதுவும் சாவறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. சும்மா இருக்க மாட்டீங்க. நம்ம இன்னும் 100 வருஷத்துக்கு நல்லா வாழணும். அடடா, என் செல்லத்துக்கு ஆசையை பாரு. நம்ம 100 வருஷம் வாழணுமா? சரி சரி, 2 பேரும் எந்த நோயும் இல்லாமல் இருந்தால் 100 வருஷம் நல்லாவே வாழலாம். எப்படியும் அம்மா எனக்கு தெரிஞ்சு அத்தைக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு பண்ண சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேரம் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம், இல்லை என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஓகே ஓகே, அத்தை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு போனோன்னு அம்மா சொல்லிடுவாங்க. இல்லைன்னா இப்படி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பிரபு, நம்ம அங்கே ஷாப்பிங் மாலில் பார்க்கலாம். ஓகே ஏஞ்சல், பாய். பாய் பிரபு. காலையிலே இவன் எங்கே தான் போனான்? நான் ஷாப்பிங் போகணும்னு சொன்னனா இல்லையா? ரெடியாகி நின்றுட்டுருக்கேன், ஆளையே காணும். எங்கே போய் தொலைஞ்சானு தெரியல. மா மா இங்கே வாயேன். ஒன்ன நினைச்சேன், நான் ஒன்ன நினைச்சேன், என் நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு தச்ச போதே. என்னடி ஏன் கத்திக்கிட்டு இருக்க? மா இங்கே வா சீக்கிரமா. என்னடி ஆச்சு? ஏன்டி காலையில் நொய் நொயின்னு கத்திக்கிட்டு இருக்க? ஆமா, என்ன இங்கே கல்யாணத்துக்கு போகிற மாதிரி இவ்வளோ டிப்டாப்பாக கிளம்பி நிற்கிறேன், எங்கே போகிற? மா என்ன மறந்துட்டியா? நேற்று அவங்ககிட்ட சொன்னேன்ல, நான் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போக சொன்னேன், கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். எங்கே உன் பையன்? ஆளையே காணும். நான் இன்னைக்கு காலையில் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னேன், அதனால் எங்கேயாவது ஓடிட்டானா என்ன, இல்லை ஆஃபீஸ் போயிட்டானா? அடி வெளுத்துருவோம் பாரு. கல்யாணம் அவன் போகிறவனே எங்கே உன் பையன் அவன் இவன் சொல்லிட்டு, ஏன் அண்ணான்னு சொன்னால் உன் கிரீட் அப்படியே இறங்கிருமா? மா போமா, என்னம்மா நீ சும்மா சும்மா அண்ணான்னு கூப்பிடு அப்படி இப்படின்னு கூப்பிடுன்னு சொல்கிற. எனக்கு என்னைக்கா இருந்தாலும் அவன் அண்ணன் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. அதுக்குன்னு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா நான் என்னோட இதை விட்டுருணுமா? நான் அப்படி தான் கூப்பிடுவேன். நீ போ, முதல்ல அவன் எங்கன்னு சொல்லு. ஏய், அவன் எங்கேயோ அவசர வேலையாக வெளியே போயிருக்கான் பாப்பா, வந்துடுவான் இரு. கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான்ல, அதெல்லாம் கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு மட்டும் போகலன்னா பாரேன், நான் ருத்ர தாண்டவம் ஆடிடுவேன். அப்புறம் அவ்வளவுதான் பார்த்துக்க. நீ என்னடி இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற அவனை? ஏன் ஏதாவது ஒன்னால அவனுக்கு வேலை நடக்கணுமா, இல்லை ஏதாவது அவனோட ரகசியத்தை நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? இல்லைன்னா நீ இந்த அளவுக்குலாம் பேசுகிற ஆள் கிடையாது. என்ன சொல்லு பார்க்கலாம். அம்மா நீ வேறம்மா, அவன் எங்கன்னு சொல்லி கேட்டா சரி ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னானேன்னு சொல்லி கேட்டா உடனே நீ வேற அப்படியே அதையும் இதையும் சொல்லி போட்டு கிளறுவியே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் அண்ணன் தங்கச்சி நாங்கள் 2 பேரும் வெளியே போகக்கூடாதா? எம்மாடி, நீங்கள் தாராளமாக போங்க, நான் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. என்ன அம்மாவும் கீர்த்தியும் இது ரொம்ப சின்சியராக பேசிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கீர்த்தி என்ன இவ்வளோ ரெடியாகி நிற்கிறா? எது ஃபங்க்ஷனுக்கு எது போகிறாளா என்ன? மா என்ன என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? வாப்பா, காலையில் ஏதோ அவசர வேலைன்னு போன வேலையில் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? அவன் எங்கே வேலையாக போயிருப்பான், எங்கேயாவது போய் ஊர் சுற்றிட்டு எதாவது பொண்ணு ஏதாவது சைட் அடிச்சுட்டு வந்திருப்பான். டேய் அதானே. கீர்த்தி சும்மா இரு, அண்ணனெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, அமைதியாரு. மா நீ விடுமா, அவளுக்கு அதானே வேலை. எப்போ பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணுறது தான் அவளுக்கு வேலை பொழப்பே. சரி என்ன 2 பேரும் நின்று ரொம்ப சின்சியராக பேசிகிட்டு இருக்கீங்க. இவ வேற எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கா? எங்கேயாவது வெளியே போகிறாளா என்ன? நான் எங்கேயாவது போகிற வழியில் ட்ராப் பண்ணட்டுமா? ஏய் நான் இன்னைக்கு ஷாப்பிங் போகணுன்னு சொன்னேன் தெரியுமா? என்ன போகிற வழியில் ட்ராப் பண்ணட்டுமான்னு கேட்குற? உனக்கு அந்த ஞாபகமே இல்லை தானே? எப்போ ஷாப்பிங் போகலான்னு சொன்னதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு காலங்காத்தாலேவா? எனக்கு ஆஃபீஸ் வேலைலாம் இல்லையா? என்ன நீ நினச்சிட்டு இருக்க? நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன். சாயந்தரம்லாம் வர மாட்டேன், முன்னாடியே ஃபோன் பண்ணுறேன். அப்போ ரெடியாகிரு, அப்போ கூட்டிகிட்டு போகிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்பயே வரணும் பாரு, நான் எவ்வளோ அழகாக கிளம்பியிருக்கேன். நான் இப்போ தான் வருவேன். கீர்த்தி அடம் பிடிக்காத, நான் அப்புறமா கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கே இப்போ சின்ன வேலை, அதுவும் இல்லாமல் ஆஃபீஸில் 1008 பிரச்சனை இருக்குது. சும்மா இரு, நான் கூட்டிகிட்டு போகல, நான் சொல்கிறேன். நான் ஒரு மதியான வாக்கில் கூட்டிகிட்டு போகிறேன். மா கூட்டிகிட்டு போக சொல்லுமா, பாருமா. பிரபு கூட்டிட்டு தான் போயேன்ப்பா.
மா கூட்டிட்டு போறதுக்குலாம் ஒன்றும் இல்லைம்மா, அவன் சிவா ஆஃபீஸ் வேற வரல, இன்னைக்கு தான் வரான், கொஞ்சம் ஃபைன்லாம் அவங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய வேலை இருக்குமா, அதை பார்த்துட்டு அப்புறமா வந்து கூட்டிட்டு போறேனே, கூட்டிட்டு போல நான் சொல்றேன். கீர்த்தி அதான் அண்ணன் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான்ல. சரி நீ போ, கோவிச்சுக்காத. உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஏதாவது படிக்கிறதா இருந்தா படி. அப்புறமா அவன் கண்டிப்பா கூட்டிட்டு போவான். இல்லைன்னா நான் அவனை கூட்டிட்டு போறேன். என்னமோ பண்ணுங்க, நான் சொன்னால் மட்டும் யாரையும் என்னை கூட்டிகிட்டு போகாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. என்னை ஒன்று எப்பயும் கூட்டிகிட்டு போவேணா, நான் போகிறேன் போ. இருடா, உன்னை பாரு நான் என்ன பண்ணுறேன்னு. ஏய் நான் கூட்டிட்டு போல நான் சொல்றேன், நீ போ உள்ள போய் அமைதியாக கொஞ்ச நேரம் எல்லாம் படுத்துரு, நான் ஃபோன் பண்றேன். நீலாம் ஒரு ஆள். என்னப்பா உன் தங்கச்சி இந்த சிலிப்பிட்டு போறா? ஆ? ஏன் ஏதாவது ரகசியம் மறைச்சு வச்சிருக்கீங்களா என்ன? உனக்கு தெரிஞ்சது ஏதாவது இருக்கா? இல்லைன்னா நீ இந்த மாதிரிலாம் இது பண்ற ஆள் இல்லையே. மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா அவ சின்ன பிள்ளை, அதனால விளையாண்டுட்டு இருக்கா. மா ஆமா ரம்யா வீட்டுக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னீங்களே, பண்ணிட்டீங்களா? நாளைக்கு எத்தனை மணிக்கு கடைக்கு போகணும்? ஆமாப்பா, நீ சொல்லவும் தான் எனக்கு ஞாபகமே வருது. இனிமேதாப்பா போய் பண்ணணும். சரி சரிம்மா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. சிச்சு, சம்மந்தி வீட்டுக்கு வேற ஃபோன் பண்ணணும். எந்த கடைக்கு போகலாம்? நகை கடைக்கு எங்கே போகிறதுன்னு வேற தெரியல. அவங்களையும் கேட்கணும். ரம்யாவுக்கு வேற லீவா என்னன்னு வேற தெரியல, அதை வேற பார்க்கணும். ஹே டால், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா, இப்போதான் உங்கள் கண்ணுக்கு நான் தெரியறேனா? எங்கத்தான் இப்படி போவீங்க காலையில் எழுந்திரிச்சு சொல்லாமல் கொள்ளாமல்? பையனுக்கு கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு, இன்னும் 4 நாள் நிச்சயதார்த்தம். அதை பற்றி ஏதாவது கொஞ்சமாவது கண்டுக்கிறீங்களா? என்னமோ போறீங்க வரீங்க, நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க? அதான் என் ஆசை பொண்டாட்டி, அன்பு பொண்டாட்டி இருக்காளே, எல்லாம் அவ பார்த்துக்குவா. ஐ எம் ஃப்ரீ பேட். எது ஆசை பொண்டாட்டி எல்லாம் பார்த்துக்குவாளா? எனக்கு மட்டும் என்ன கடவுள் 10 கை 20 கையாக படைச்சு வச்சிருக்கான்? நீங்கள் இல்லாமல் நான் மட்டும் என்ன செய்யறது? கொஞ்சமாவது ஏதாவது கண்டுக்கலாம்ல. சரி சொல்லு, இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல சம்மந்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எந்த கடைக்கு போகணும், எங்கே நகை கடைக்கு போகணும்னு சொல்லி பேசணும். அவ்வளவுதானே, வா பேசலாம். ஆனா இருந்தாலும் பாரேன், பொம்மை குட்டி மாதிரி எப்படி இருக்கேன்னு, நான் தான் வயசாகி போயிட்டேன். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு பிரபுக்கு குழந்தை பிறந்தாலும் என்னை வந்துட்டு பாட்டி ஆயான்லாம் கூப்பிடாது தெரியுமா? நானே வந்து யூத்தாக தான் இருக்கேன். அதனால வந்துட்டு என்னை வந்து ஆன்டின்னு கூப்பிட சொல்லுவேன், இல்லைன்னா அக்கான்னு கூப்பிட சொல்லுவேன். அப்போ என்னை அங்கிள்னு கூப்பிட சொல்லட்டுமா? உங்களை கிழமைன்னு கூப்பிட சொல்லுவேன். ஐயோ அம்மா, நீ ஒன்றும் கூப்பிட சொல்ல வேணாம், முதல்ல கல்யாணம் ஆகி புள்ள பிறக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் என்னன்னு கூப்பிட சொல்லலான்னு. நீ வா. ஏன் சொன்னோன்னே ரொம்ப இதாக இருக்கா? சரி வாங்க போய் பார்ப்போம். அரே கேர்லெஸ் சாரியா பார்க்க டேடா சரா. பூமா சிவா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் அடடா அச்சரான்னு சொல்லிட்டு. ஏன் இதில் நான் நல்லா இல்லையா, அழகா இல்லையா? சே, யார் சொன்னா? என் பொண்டாட்டி எந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் அழகுதான். சரி சரி, உங்கள் பொண்டாட்டி நீங்கள் தான் மெச்சுக்கணும். ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமாம், ஆஃபீஸ் போய் 4 நாள் ஆகுது. போயிட்டு என்ன ஏதுன்னு ஃபைல்லாம் பார்க்கணும். அது இல்லாமல் பிரபுக்கு வேறு நிச்சயதார்த்தம் வருது. அப்புறம் அவனையும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடணும்ல, எல்லா வேலையும் நம்மளே வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. ஓ அப்படிங்களா? சரி சரி, அப்போ கிளம்புறது தான் சரியாக இருக்கும். சரி, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கவா? இல்லைண்ணோ, டிஃபன்லாம் காலையில் இப்போதைக்கு எனக்கு தேவையில்ல, நான் அப்புறமா வரேன். அப்புறமா வரீங்களா? ஏன்? ஏவா? என் பொண்டாட்டியில் ஒரு கிஸ் வாங்க தான். கிஸ் வாங்கவா போயிட்டு அப்புறமா வரேன்னு சொன்னீங்க? அதுக்கு பக்கத்தில் வந்தால் இப்பயே கொடுத்துருவேன். அப்படியா? நீ கொடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லையே. எங்க மாமாவுக்கு ஒரு கிஸ் கொடு. இது என்ன காத்துல கொடுக்குற, பக்கத்துல வந்து கன்னத்துல கொடுக்கலாம்ல. அதெல்லாம் அப்புறமா, இப்பெல்லாம் கிடையாது. கம்பெனி போங்க. என்னம்மா இப்படி வைக்கப்படுற நீ? யார் இருக்கா? நீ நான் தானே இருக்கோம். ஏன் ஒரு கிஸ் கொடுத்தா என்ன? இல்லை நான் வந்து கொடுக்கவா? சீ, கம்முன்னு இருங்க. ஃபஸ்ட்டு வேலைக்கு போங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? சும்மா இதே வேலையாக இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க. ஏன் நான் ஏன் பொண்டாட்டிட்டு இருக்கேன், யார் என்ன சொல்லுவா? நான் அப்படிதான் இருப்பேன். ஆமா, எங்க உங்க மாமா வர்றாருன்னு சொன்ன, ஆளையே காணும். வரேன்னு தான் சொன்னார், என்னன்னு தெரியல. இன்னைக்கு இது வந்து அவர் வரேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிறேன்.
வந்து அப்புறமா உன்னை பார்த்துக்கிறேன். கிஸ் கேட்டால் கொடுக்குவா மாட்டேன். நான் எங்கே போகிறேன்? இங்கே தானே இருப்பேன். நீங்கள் வாங்க. நான் எப்படி மிஸ் பண்ணேன்? இவ்வளோ அக்கறையாக இவ்வளோ லவ்வாக என் மேலே பார்த்துக்கிறாரு. இவரை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கல பார்த்தியா? அதான் விதிங்கிறது. கரெக்டான ஆளுகிட்ட கொண்டு வந்து என்னை சேர்த்துருச்சு பார்த்தியா? கல்யாணமே வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கல்யாண வாழ்க்கை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாமாவை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் மாமாவும் நல்லவர் தான், இவரும் நல்லவர் தான். என்ன சொல்கிறது, கல்லுக்குள் ஈரம். எங்களோட ஃபஸ்ட்டு மீட்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? நான் அவரை திட்ட, அவர் என்னை திட்ட. இன்றைக்கி என்னன்னா 2 பேரும் மாற்றி மாற்றி கொஞ்சிக்கிறோம். மாமா வேற வரேன்னு சொன்னார். இங்கே ஆளை வேற காணோம். இவர் வரட்டும்னு சொல்லிட்டாரு. அத்தை மாமா வேற என்ன சொல்லுவாங்கன்னு வேற தெரியல. அது வேற ஒரு பக்கம் பயமாக இருக்குது. சரி பார்த்துக்கலாம், வரட்டும். இங்கே என்ன பிரபு வேறு ஆளை காணும்? எப்பயுமே எனக்கு முன்னாடி ஆஃபீஸ் வந்துடுவான். இன்னைக்கு நானே வந்துட்டு என்ன காணும்? வேறு புதுசாக யாரோ வேலை வேறு கேட்டிருக்காங்க, வருவாங்கன்னு சொன்னான். இவன் வந்தால் தானே யார் என்னன்னு பார்க்க முடியும். ஆளையே காணும். நம்மளே கல்யாணம் ஆகிட்டு இப்படி இருக்கோம். அவன் கல்யாணம் பண்ண போகிறவன். அவனுக்கு 1000 கனவு இருக்காதா? சரி, அவனை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும், பொறுமையாகவே வரட்டும். என்னாலேயே என்னோட வாழ்க்கையில் நடக்கிறத நம்ப முடியல. கல்யாணம் ஆகி அணு கூட சேர்ந்தாச்சு. நல்ல லைஃப் போய்கிட்டுருக்கு. ஐயோ, நாளைக்கு வேறு கோர்ட் இயரிங் வேறு. கண்டிப்பாக குழந்தை என் கையை விட்டு போயிடக்கூடாது. கடவுளே, என்ன நடக்க போதோ எனக்கு வேறு பயமாக இருக்குது. நம்ம வந்தது கூட தெரியாமல் கனவு கண்டுட்டு இருக்கான் பாரு. என்ன பண்ணுறது, புதுசாக கல்யாணம் ஆனவன் 1000 கனவு இருக்க தான் செய்யும். என்ன பண்ணுறது, நமக்கும் கல்யாணம் ஆக போகுது. இல்லைன்னா கூட இவனை நீ 1 மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிடலாம். என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் என் ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருந்தால் இந்த உலகத்துலேயே என்னோட சந்தோஷப்பட போகிற ஆள் வேறு யாருமே இல்லை. நல்லா இருந்தால் சரிதான். சிவா, டே சிவா. வாடா. எப்போ வந்த? இப்போ தான் வந்தியா? ஒன்றும் இல்லைடா, ஆஃபீஸை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் என்ன ஏதுன்னு கொஞ்சம் சரியாக கவனிக்க நீ வந்ததையே. புது மாப்பிள்ள, உங்கள் கவனம்லாம் எப்படிங்க என் மேலே இருக்கும்? எல்லாம் இப்போதைக்கு தங்கிச்சு அணு மேலே தான் இருக்கும். டேய், நீ வேற ஏன்டா நீ வேற ஓட்டுற? ஆமாம், உனக்கும் கூட தான் ரம்யா மேலே இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுறது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி அப்புறம் அணு மேலே தான் என்னோட எண்ணமெல்லாம் இருக்கும். அதில் ஒன்றும் தப்பு இல்லைடா மாப்பிள்ள. என்ன, நம்ம பொண்டாட்டியை பற்றி தானே நம்ம நினைக்கிறோம். அடுத்தவன் பொண்டாட்டியை பற்றி நினச்சாதான் தப்பு. அம்மா வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்லைடா, இப்போ தான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. அம்மா யாரோ புதுசாக இன்னைக்கு வேலை கேட்டு வராங்கன்னு சொன்னால் அவங்கள வேற காணும். ஆமாண்டா, வரேன்னு சொன்னிச்சு அந்த பொண்ணு. பேர் ஏதோ சுந்தரின்னு சொன்னிச்சு. நம்ம பிஆர் காலில் அவளோட ஏதோ ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னிச்சு. உண்மையா பொய்யா என்னன்னு தெரியல, இங்கே வந்தால் தான் தெரியும். ஃப்ரெண்டா? இதுவே சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, இதுக்கு ஃப்ரெண்டு வேறையா? நல்லா விசாரிச்சியா? ஏய், வரேன்னு சொன்னிச்சுரா, இங்கே வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி சரி, வரட்டும் வரட்டும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார், மை கம் இன்? வாங்க வாங்க, உள்ளே வாங்க. அச்சச்சோ, என்னோட ஆள் நிற்கிறார் பாருங்க. அவர் நிற்கிறதே எவ்வளோ ஸ்டைலாக அழகாக இருக்குன்னு. அப்படியே கண்ணே பறிச்சு தின்ற மாட்டேக்கு. என்ன ஒரு அழகு! என்ன அந்த மியூசிக் தான் நான் அடிமை. ஹலோ, என்ன நீங்களும் ஏதோ பேசிக்கிற மாதிரி இருக்கு? ஹலோ, இங்கே பாருங்க. ஏங்க சுந்தரி, என்ன? சார், அது ஒன்றும் இல்லை. வர வழியில் கொஞ்சம் பிரச்சனை, அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்லுங்க சார். சரி சொல்லுங்க, என்ன படிச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க? என்ன எதுன்னு டீட்டெயில் சொல்லுங்க. சார், என் பேர் வந்துட்டு சுந்தரி. நான் எம்காம் படிச்சிருக்கேன். சிட்டியில் இருந்தேங்க சார். இப்போ தான் ஊர், இது எங்கள் சொந்த ஊர், இங்கே வந்தேன். சரி, அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் சார் அன்னைக்கு வெளியில் பார்த்தேன். அன்றைக்கே நான் பேசியிருந்தேன். சரி நீங்கள் வாங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. அதாங்க சார் வந்தேன். ஓகே, அப்படிங்களா? சரி, பிரபு ஃபைல் வாங்கி பாரு. கொடுங்க, ஃபைல் கொடுங்க. இந்தாங்க சார் ஃபைல். சரி, ஓகே, நாங்கள் ஃபைல் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறோம். நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க சார். வரண்டா மீசக்காரா. ஏதாவது சொன்னீங்களா? இல்லைங்க சார், தேங்க்யூன்னு சொன்னேன். ஓகே ஓகே, வெளியே வெயிட் பண்ணுங்க. டேய், நான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு இதுதான். தெரியுது. ஆள் என்னடா ரொம்ப மாடலாக இருக்கு மாட்டுக்கு. ட்ரெஸ்லாம் இன்னும் இப்படி போட்டுட்டு வந்திருக்கு வேலை கேட்குறதுக்கு. சரி, ஃபைல் பார் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு.
டேய் அதெல்லாம் நான் பார்த்துட்டேன், எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நாள் வச்சு பார்க்கலாம் நல்லா வேலை செய்யுதா இல்லையான்னு சொல்லிட்டு. நல்லா வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணாம்னு சொல்லிடலாம்டா. அப்படிங்கிற சரி விடு, ஓகே அவன் விருப்பம் இருக்கட்டும். சரி அந்த பொண்ணை கூப்பிடு. சுந்தரி, ஹலோ மிஸ் சுந்தரி, உள்ளே வாங்க. இந்தாங்கம்மா உங்கள் ஃபைல். ஓகேம்மா, உங்களை வேலையில் சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க சார். ஓகே ஓகே, சரி நீங்கள் கிளம்புங்க. சரி கிளம்புங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், நீங்கள் இல்லைன்னா அந்த வேலையே கிடைச்சிருக்காது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்து போயிட்டு வாங்க. நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடுங்க. ஓகேங்க சார். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.